தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சியில சுயேட்சை அதிகாரி ஆட்சியில் இப்ப நடக்குது. சமீபத்தில் 8 நாளுக்கு முன்னாடி அந்த கலாச்சாரத்தை தமிழக அதிகாரிகள் கையில் எடுத்திருக்காங்க. எச்சரிக்கையோடு சொல்றோம். எங்க முனீஸ்வரர் நகர்ல சாதாரண ஜனங்க வீடுகளை இடிச்சு தடுக்க வந்த பெண்களை அடிச்சு அவங்கள சிறை மண்டபத்தில் அடிச்சு வச்சு அவங்க வச்சிருந்த உணவு பொருட்கள் எல்லாம் புல்டோசர் ஏற்றிருக்காங்க. ஆகவே தமிழக அரசு சொல்றோம், இந்த புதிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் புதிதாக அமைச்சராக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்க கூடாது. வருகிற ஜோசப் விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது. வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து ஏழை மக்களுடைய வீடுகளை புல்டோசர் எடுப்பதை இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அமைச்சரையும் சந்திக்க இருக்கிறோம். முதலமைச்சரை கட்சி தலைவர் சந்திக்க இருக்காங்க. ஆகவே இறுதியாக அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம். உங்களுடைய வீராப்பை, உங்களுடைய சட்டத்தை சொன்ன மாதிரி கோபத்துல பெரிய கட்டடங்கள் கட்டியிருக்கான், அங்க போய் இடிக்க மாட்டேன்றீங்க. சட்டத்தை உயர்நீதிமன்றத்துடைய அரசாணை காட்ட மாட்டேன்றீங்க. குடிசையில் இருக்கிற சாதாரண ஜனங்கள் மீது உங்களுடைய வீராப்பை காட்டினா கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த மக்களுக்கு இறுதி வரை வீடுகளை இடிக்க மட்டும் அனுமதிக்க மாட்டோம். இறுதி வரை அவர்கள் பட்டாவோ இல்லைன்னா மறுவாழ்வு கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்காக நிற்கும், போராடும். யாருமே நீங்க பயப்படாதீங்க. தாய்மானா கண்ணீர் விட்டு ஓடி வந்தீங்க ஆபீஸ்க்கு, தைரியமா இருங்க. ஒரு வீடு ஒரு செங்கலை கூட நிச்சயமாக தொடர மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.